ஹே காய்ஸ், ஹாய். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய லைக் ஒரு ஃப்ரெஷ்ஷான சேனலில் ரீயா அப்லோட் பண்ண ஜிமினுடைய ஒரு 2 ஷாட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நீங்கள் கேட்டதுனால தான் நான் வந்து என்கிட்ட இருக்க வீடியோஸை அப்லோட் பண்ணேன். அண்ட் தென் வந்து அடுத்தது ஜிகேயோட டேட்டூ ஆர்டிஸ்ட் அந்த ஒன் ஷாட் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் இந்த ஜிமின்க்கு எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து ஜேகேயோட டேட்டூ ஆர்டிஸ்டோடைய ஒன் ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அப்சஷனோடைய செகண்ட் பார்ட்டு. ஆக்சுவலாக 2 ஷாட், நான் 1 ஷாட்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் வந்து அதை அப்படி பண்ணணும்னு நினச்சேன். பட் அது எனக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதனால் நான் எப்படியே முடிச்சுக்கலான்னு நினச்சேன். பட் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்க. அந்த சப்போர்ட் வந்து எனக்கு ஓகே இப்போ பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஹோப் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ லெட் பிகின் டு த அப்சஷன் 2x2. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சின்ன புள்ள தான். நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பட்டாம்பூச்சியை கையில் பிடிச்சி வச்சு பேசிகிட்ருக்கு. ஸோ அங்கே பின்னாடி இருந்து அனிகால் எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு ஜேகே தான். அவனுக்கு ஒரு 7 ஏஜ் இருக்கும், உங்களுக்கு அப்போ தான் 3 ஏஜ். அப்படியே அங்கேருந்து கற்றுக்கிட்டு ஓடி வரான். நீங்கள் அவன் கத்துறது கேட்குது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அந்த பட்டாம்பூச்சிக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ ஜேகே வந்து அனிகாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் என்ன வேணும் உனக்கு? அனிகள் வா விளையாடலாம், இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக்லேட் கொடுக்குறான். அந்த சாக்லேட் அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு நான் வரல. நீ வரணும் அனிகள், நம்ம ஜாலியாக விளையாடலாம். நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே லைட்டாக தள்ளி விட்டு அப்படியே குடுக்குன்னு ஓடி அந்த தீப்பா இருக்குல்ல, ஸோ அங்கே தான் உட்காந்து நீங்கள் பாட்டின அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பட்டாம்பூச்சியை விட்டுட்டு அப்படியே உட்காந்து நீங்கள் பாட்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே வந்து மறுபடியும் கூப்பிட்றான். உங்கள் கசினில் இருக்க நிறைய பேர் வந்து கூப்பிட்றாங்க. அந்த நேரத்துக்குலாம் ஜிமின் ஜேகே எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஸோ சாரி, ஜிமின் தேவும் வந்து கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் யாருக்கும் பேசியிருக்க கூட மாட்டீங்க. ஜேகே கிட்ட அட்லீஸ்ட் வரலன்னாச்சும் சொல்லியிருப்பீங்க. ஜேகே அப்படியே பார்க்குறான். அப்போ தான் உங்கள் மம்மி வராங்க. என்னப்பா எல்லாம் விளையாடிட்டுருக்கீங்களா? ஆமாம் ஆண்டி, ஆனால் அங்கே பாருங்களேன், அனிகால் மட்டும் வரவே மாட்டேங்கிறா. ஓ, அனிகால் வரலையா? அச்சோ, உனக்கு தான் அவளை பற்றி தெரியும்லப்பா. இரு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். நானும் வரேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களோட அம்மா கூட தான் வந்திருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்லோவாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்காராங்க. நீங்கள் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க உங்களுக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்கல. நீங்கள் பாட்னி ஏதோ ஒன்று அப்படியே கை கட்டி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் மம்மி உங்களை தூக்கி அவங்க லேப்பில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ நான் கீழே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கையை தள்ளி விட்டுட்டு அப்படியே கீழே வந்து உட்காருங்க. உங்கள் அம்மா லைட்டாக பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வையன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அங்கே பாரு, உன்னுடைய தங்கச்சி, அக்கா, ஜேகே எல்லாம் அங்கே ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்திருக்காங்க பாரு. அங்கே பாரு, ஜிமினும் தேயாங்கும் எல்லாம் ஒன்று வந்து கூப்பிட்டாங்கல்ல, ஏன் நீ போகல? எனக்கு யார் கூடயும் விளையாட பிடிக்கல, நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து தனியாக வந்து உட்காரிங்க. உங்கள் பக்கத்தில் வந்து ஜேகே உட்காந்து உங்கள் கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். நீங்கள் அவன் கையை பார்த்துட்டு அவனை பார்க்குறீங்க, எதுவுமே சொல்லலை. ஜேகேவும் உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே அவனோட தோளில் சாஞ்சிட்டு நீங்கள் பாட்டுன்னு ஏதோ யோசிச்சுட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்ருக்கான். உங்கள் 2 பேரையும் உங்கள் மம்மி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா நீங்கள் யார்கிட்டையும் ஓப்பன் அப் பண்ணவே மாட்டீங்க. எப்பவுமே அவங்க இமேஜினேஷன் வேர்ல்டு. உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் அவங்க மம்மி கிட்ட கூட கேட்க மாட்டீங்க. அது இருக்க மாதிரி நீங்களே நினச்சிப்பீங்க. அதை புரிஞ்சுட்டு உங்கள் மம்மி அண்ட் டாடி உங்களை அவ்வளோ நல்லா வளர்த்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கீங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சைக்காட்டிஸ்ட் கிட்டலாம் கூப்பிட்டு போயிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவள் அப்படி தான், அது அவளோட கேரக்டர். நீங்கள் இது ரொம்ப ரொம்ப மேபி அவங்க டிப்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு துணை வரும்.
அவங்களுக்குன்னு யாருனா ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக மேபி அவங்க வந்து இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சியர்ஃபுல்லாக ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்கள் மம்மி நினச்சிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க இங்கே மேலே. என்ன கனவு இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஒரே நேரத்தில் கத்திட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஒன்றுமே புரியல உங்களுக்கு. என் லைஃப்லே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்டை தூக்கி போடுறீங்க. ஆனால் உங்கள் பாடி ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே படுக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் பெட்டை பார்க்குறீங்க, லைட்டாக வெட்டாக இருக்குது. உங்களுக்கு புரியுது அது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபக் ஷிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்ஷீட்டெல்லாம் மாற்றிட்டு அப்படியே குளிக்க தான் போகிறீங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பெருசாக ஜெக்கோட ஃபோட்டோ இருக்குல்ல, அதுவே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜெக்கே மேலே அப்படி ஒரு அப்சஷன். சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட இருந்திருப்பான். நீங்கள் அவன்கிட்ட பேச மாட்டீங்க, ஆனால் அவன் பார்ப்பீங்க, அவனை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எப்பவுமே தனியாக தானே இருப்பீங்க. யாருமே உங்ககிட்ட வந்து அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பேச மாட்டீங்க, அதான் ரீசன். நிறைய ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ஜேகே மட்டும் உங்ககிட்ட பேச மாட்டான். ஏன்னா நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும். உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பான். அவன் எப்போல்லாம் பக்கத்தில் வந்து உட்காரனோ அப்போ நீங்கள் அவங்களோட ஹெட்டை அவனுடைய ஷோல்டரில் ரெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே வளர வளர அதுவுமே வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபேட் ஆகிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஜெக்கே மேலே இருக்க அப்சஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த லவ் ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. லைக் உங்களால் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியல. லவ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அவன் மேலே செம்ம அப்சஸ்ட் ஆகிருக்கீங்க. இந்த சைடு ஜேகேக்கு ஷிட் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் தலையை பிடிச்சி இது பண்ணிவிட்டு அப்படியே அவன் பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணுறான். பார்த்தா அவன் நேக்கடாக படுத்திருக்கான். அவனுக்கே ஒன்றும் புரியல இது எப்படா நடந்துச்சுன்னு சொல்லி. பார்த்தா அவன் ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு இஸ் லிட்ரலி ஹார்ட். அவனுக்கே ஒரு மாதிரி ஒன்றும் புரியல. அப்படியே தலைக்காணியை தூக்கி அப்படியே வச்சுட்டு அப்படியே கவுந்து படுத்துடுறான். என்னடா இது ஹனிகல் ஹனிகல் சின்ன வயசுலேருந்து நான் அவனை ஹனிகல் தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன். வலிக்குது, என்னடி என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூன் பண்ணிவிட்டு இப்படியும் அப்படியும் பெட்டில் உருண்டுட்ருக்கான். பாவம் பையனால் வலி தாங்க முடியல போல் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஏஞ்சி கொடுக்கணும் ரெஸ்ட் ரூம் போயிடுறான். அது ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது தான் என்ன கனவு இது. நான் என்ன ஒரு வேளை அது உண்மையாக நடந்திருக்குமோ இல்லை நல்லா குடிச்சிட்டேன் நான். என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்டாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன ஆச்சுன்னு சொல்லி. அவனுக்கு லைட்டாக இது மட்டும் ஞாபகம் வருது. அவன் உங்கள் ரூமில் வந்து அங்கே யாரும் உங்கள் கூட படுத்துருக்கதை பார்த்துருப்பான்ல, அதோட அவன் ரூமுக்கு போனவன் தான் இப்போ தான் ஏஞ்சிக்கலான்னு நல்லா ஞாபகம் வருது. ஆமாம்ல, எந்த எந்த நாய் அது அணிகள் பக்கத்தில் படுத்துருக்கிறது ச்சா அப்படின்னு சொல்லி கண்ணாடி ஒரே குத்து தான். அது உடஞ்சி சில்லாக போயிடுது. பாவம் பையன் கையிலலாம் அடிபட்டுடுச்சு. ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவள் பக்கத்தில் யார் படுத்திருந்தா எனக்கு என்ன அவள் என்னுடைய இருந்தாலும் யார் அவ கூட யார் படுத்து என்னடா இது டென்ஷனாவது காலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிக்கலான்னு போகிறான். அப்போ கரெக்டாக கால் மூக்கு வேத்து அவனுக்கு. அவன் ஜிமினா தேங்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிமின் தான் கால் பண்ணியிருக்கான். டேய் ஜிமின், உனக்கு எப்பட்றா உனக்கு மூக்கு வேத்துருமாடா அப்படின்னு சொல்லும்போது நாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வாய்ஸ் கேட்குது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வாய்ஸும் கேட்குது. அதானடா பார்த்தேன், எனக்கு எதனா ஒன்றுனா உங்கள் 2 பேருக்கும் மூக்கு வேர்த்துடா அப்படியே. பின்ன நைட்டு கால் பண்ணி ஒரே புலம்பல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஸ்கோரஸாக சொல்கிறானுங்க. என்ன புலம்புன வயனுங்களா ஃபாலின் ஆகிட்டு போலையடா. நைட் என்ன ஆச்சு சொல்லு. என்ன ஆச்சா இருடா உனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் அமுச்சு விட்றேன். ஆமாம் மச்சான் அமுச்சுடு, உன் ஃபோனில் தான் எப்பவுமே ரெக்கார்ட் ஆகும்ல. சூப்பர்ரா மச்சான், நல்ல வேளை நம்மளுக்கு கால் போட்டான்.
இல்லைனா 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் எடுத்து ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தால் நைட் அவன் என்னென்னலாம் பண்ணான்னு நம்மளுக்கு எப்பட்றா தெரிஞ்சிருக்கும். மச்சான் என்ன நீயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஜேகேக்கிங்க ஒன்றும் புரியல, என்னடா நடந்துச்சுன்னு சொல்லி கால் கட் பண்ணுங்க, அது ரீச் ஆயிடுச்சு, ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் கட் பண்ணி அப்படியே ஃபோனை தூக்கி போட்டு என்ன இருக்கும் காலையில் வர நான் அப்படி இருந்தேன். ஒரே உடம்பு வலி. என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை அது கனவுலையோ நானும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். சிச்சா நானும் வேணும் எப்படா இரு முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கூல்லாம் லாஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக லைட்டாக ஹாப்பியாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னு தெரியல, நர்வஸாக ஏன் இருக்கான்னு நல்லா தெரியுது, பட் ஹாப்பியாக இருக்கானா அப்படின்னு ஏன் அப்படி ஹாப்பியாக இருக்குதுன்னு தெரியல அவனுக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவன் ரியலைஸ் பண்ணல உங்கள் மேலே அவன் எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. நீங்கள் தான் அவனுக்கு பிடிக்கும், ரொம்ப சைலண்ட்டான பொண்ணு, ஒரு மாதிரி செல்ஃபாக இருப்பீங்க. அதை தவிர அவனுக்கு இந்த லவ் அப்படின்ற ஃபீலிங்லாம் இருந்ததில்லை. உங்களை வந்து எப்போவுமே ஜெலஸ் ஆகணும்னு நினைப்பான், உங்ககிட்டேருந்து எதனா ஒரு ஃபீலிங்ஸ் வரணும்னு அவன் நினைப்பான். பட் இது வரைக்கும் அவன் சக்சீட் ஆனதே இல்லை. ஈவன் அவன் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வந்தாலும் உங்கள் ரியாக்ஷன் ரிமைன் த சேம். அண்ட் தென் ஜேகேக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஐ மீன் அது பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படி தான். ஸோ அது அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசை, நீங்களும் வந்து எல்லா பொண்ணுங்கள் மாரியும் நல்லா சிரித்து பேசி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்து அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் பார்க்கணுன்னு அவனுக்கு ஒரு ஆசை. அது ஏன்னா அவனுக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அவன் மனசார ஃபீல் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்மைல், கொஞ்சம் ஹாப்பியாக சிரித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. அது இப்போ ஒரு பேர் ஆசையாக கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினச்சிக்கிறான். ஒரு வேளை சின்ன வயசுலேருந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தோணுனாலையும் அவன் அடிக்கடி பார்த்ததுனாலையும் எனக்கு மேபி அப்படி ஃபீல் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணி அப்படியே செஸ் மேலே வச்சுக்கிறான் அவன் ஃபோனை. என்னடா பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸோ அப்படியே கட் பண்ணா நைட்டு. ஸோ ஜேகே வந்திருப்பான்ல. ஏ ஏ அணிகள் என்னடி உனக்கு தான் எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, அப்படியே கல் மாதிரி இருப்பல்ல, இப்போ என்ன எவன்டி எவன் கூட படுத்திருக்க என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே அப்படியே கால் பண்ணியிருப்பான். ஜிமினுக்கும் தேயாவுக்கும் கால் தான், போதையிலே பண்ணியிருப்பார் ஐயா. என்னடா மச்சான் தூங்கிட்டியோ? என்னடா கால் பண்ணியிருக்கேன்? நான் எங்கடா கால் பண்ணேன் மச்சான்? ஜேகே தான் கால் கால் பண்ணிட்டு அமைதியாக இருக்கான். ஜேகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. ஒருத்தவன் லைட்டாக பப்பில் இருக்கான், இன்னொருத்தவன் லைட்டாக தூக்கத்தில் இருக்கான். ஜிமன் தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாய்ஸ் கேட்டோடனே 2 பேரும் கம்முன்னு ஆயிடுறாங்க. என்னடா என்ன ஒயனு உள்ள ஒரு பயம் கூட இருக்கான்டா, என்ன தைரியண்டா இருக்கும் அவளுக்கு. என்னடா சொல்கிற? வையனா? நம்ம வையனா? அவ ஏன் வயன்? என்ன உன் வயனா? எப்பத்துலேருந்துடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜிமின் என்னடா வளரிட்டுருக்க? குடிச்சிருக்கியா? மச்சான் ஆமாம் மச்சான் குடிச்சிருக்கேன், நல்லா குடிச்சிருக்கேன், இன்னும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் குடிக்கிற சத்தம் கேட்குது. நிறைய குடிக்காதடா நீ, இப்போ ஒய்யன் வீட்டில் இருக்க, அவங்க ஆண்டிலாம் இருக்காங்க தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒயன்ரா ஒயன் எப்போ தெரியுமா இருந்தா? காலைல அவ அப்படியே அவளை கட்டின அப்படியே என்னை பார்த்தாடா. நீ கொஞ்சம் பர்சனலெல்லாம் வெளியே சொல்கிற பாரு. அவ எப்படி தெரியுமா இருந்தா? மச்சான் இவன் வந்து சொல்லுவான் இப்போ, அதுக்கப்புறம் ஏன்டா கேட்டிங்க நம்மளே கற்றுவான், காலை கட் பண்ணுறான்.
கால்லாம் கட் பண்ண தேவையில்ல, 2 பேரும் கால் ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபோனை தூக்கி எங்கன்னா போட்டு படுத்துடுறா. அவன் என்ன பண்ணுறான்னு நம்ம காலில் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே காலை சைடில் வச்சுட்டு அவனுங்க வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா ஜேகே என்ன சொல்ல போகிறான்னு லைட்டாக தெரியுது. அந்த சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டுன்றதுனால உங்களை அவனுங்க வந்து ஒரு சிஸ்டராக ஒரு தங்கச்சியாக பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களை பற்றி இப்படி அவன் சொல்கிறானே அப்படின்னு அவங்களுக்கே ஒரு மாதிரியே இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் கேட்கக்கூடாதுடா, மச்சான் விஷயம்டா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் தென் ஒரு கொஞ்சம் சவுண்டு மட்டும் கேட்டிருக்கோம். அதனால தான் அவனுங்க என்ன நடந்திருக்கு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. இப்போ ஜேகே தான், மச்சான் அவளை பார்த்தேன்டா, அப்படியே உடம்புலாம் அப்படியே ஏறிடுச்சு, அப்படியே ஏறிடுச்சு, செம்மையாக ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே பெட்டில் போட்டுட்டு ஜேகேவும் பெட்டில் அப்படியே விழுறான். ஐயன் ஹனி கேர்ள், நீயும் நானும் சும்மா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். மொத்த ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு போயிடுத்துட்டு அப்படியே அவனே டச் பண்ணிவிட்டு அவனுக்கு நீங்கள் அவன் கூட இருந்த மாதிரி கனவுல வந்திருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அவனே ப்ளஷர் பண்ணிக்கிறான். ஏ ஓயர் ஓயர் வேறு லெவல் ஏ ஏ ஏ லவ் யூடி, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ, உன்னை நான் லவ் பண்ணுறேன் போடாடி, உன்னை நான் லவ் பண்ணுறேன் நிறைய பண்ணுறேன் உன்னை பண்ணுறேன் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்திருப்பான். மூவ் பண்ணிவிட்டு கத்துறதுனால தான் ஜேகேக்கும் சரி ஜிமினுக்கும் சரி, ஜேகேக்கும் சரி, தேய்க்கும் சரி ஜிமினுக்கும் சரி நம்ம ஜேகேவோட வாய்ஸ் கேட்டிருக்கோம். பசங்க 2 பேரும் செம்மையாக ஷை ஆகிட்டு அப்படியே ஃபோனை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 2 பேரும் ஃப்ளாட் ஆகிட்டானுங்க. ஸோ ஃபோனை அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே ஜேகே கத்துறது மூவ் பண்ணுறது எல்லாமே கேட்டிருக்கோம். பட் 2 பேருக்குமே கேட்டிருக்கோம், ஆனால் லைட்டாக கேட்காது. அவன் அந்தளவுக்கு ஜேகே கத்தியிருக்கான் ஃபோனில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நைட்டு ஃபுல்லாக சாரு வந்து உங்களை நினச்சே மொத்தமாக அப்படியே 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 இருந்திருக்கான். ஸோ அதுதான் அவனுக்கு கனவாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பையனுக்கு ஃபேஸ்லாம் அப்படியே ரெட்டிஷாக ஆகிடுது. அந்த ஃபோனை அப்படியே தூக்கி போட்டு அப்படியே படுத்துடுறான். ஏன்டா இது இப்போ நான் கேட்டேன், இது நான் எனக்கு ஐ லவ் யூ நான் சொன்னேன், நான் என்னை லவ் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுக்கிறான். அவனுக்கு இப்போ அந்த கேட்ட மூனிங்லேயே அப்படியே இமேஜினேஷன் போகுது. அந்த கனவு அப்படியே கிளியர் கட்டாக ஞாபகம் இருக்குது ஜேகேக்கு. எங்கடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக ஏஞ்சி உட்காடுறான். பட் அவனால் சுத்தமாக முடியல. ஆனால் பாடி செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா நைட்டு அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது ஜேகே அப்படியே அவனால் மறுபடியெல்லாம் அதை பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு டயர்டாக இருக்குது. பட் ஹீ இஸ் ரியலி ஹாட் ரைட். ஸோ அப்படியே போய் குளிக்க போயிடுது தங்கம். சுத்தமாக முடியல ஜேகேவால். ஏன்னா நைட்டு அந்த மாதிரி வச்சு அவன் செஞ்சுருப்பான். அதனால தான் வலிக்குதே, சாரிடாடே இவனே வலிக்குதுடா, உன்னை நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேனே அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேம்பர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் தான் உட்காந்துருக்கான். அவனால் முடியல. பட் அதையும் பண்ண முடியல. கையெல்லாம் வலிக்குது, அங்கெல்லாம் எரியுது போல் குழந்தைக்கு. ஸோ அப்படியே ஜேகே அங்கே ரெஸ்ட் ரூமில் இருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ண இது, நான் ஜேகேக்கு லவ் யூன்னு சொன்னானா? லவ்வா? லவ் ஒன்றில் ஒரு மயிரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை தூட்டிட்டு வந்து அப்படியே உட்காடுறீங்க. உங்களுக்கே ஒன்றும் புரியல. அந்த இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கிறது. நீங்கள் அப்படியே அந்த பெட்ஷீட்டே பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஃபீலிங் இது? ஃபீலிங்கா? எனக்கா? ஃபீலிங்கெல்லாம் ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் தான் அப்படியே உங்கள் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறீங்க. ஜேகே அப்படியே வெளியே வரான். அவனுக்கு அப்படியே உங்களை இப்போ பார்க்கணுன்னு தோணுது. இல்லை வேணாம்,
ஆல்ரெடி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதையே யோசிச்சுட்ருக்கான். யாராக இருக்கும், நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக அங்கே யாரோ இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகுது. ஸோ அப்போ ஜேகே இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம் வரலாம் தான் வரான். ஸோ அப்போ கரெக்டாக ஒரு மேடு, சார் ஜேகே சார், ஒயனம்மா எப்பயோ கிளம்பி போயிட்டாங்க காலேஜுக்கு. ஓ, போயிட்டாளா? ஷிட். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு ஜிகே பொறுமையாக அவங்க ரூம் முன்னாடி தான் வந்து நிற்கிறான். கண்டிப்பாக எத்தனை எனக்கு தெரியும், கண்டுபிடிக்கிறேன். ஒயன் நீ எனக்கு தான் நீ யார் என்ன பண்ணாலும் சரி, நீ எனக்கு வேணும். இப்போத்துலேருந்து நீ எனக்கு ஏன் தெரில, உன் மேலே எனக்கு திடீர்னு அப்படியே லவ் வந்துடுச்சு. எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனால் உன்னை லவ் பண்ணுறான்னு கேட்டால் எனக்கு தெரில. நேற்று வரைக்கும் எனக்கு கேட்டா இல்லை தான் சொல்லுவான், நான் இன்னைக்கு நீ எனக்கு வேணும், நீ எனக்கு மட்டும்தான் வேணும், எவ்வா நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே செம காண்டில் அவங்க ரூம்குள்ளே வரான். ஒரு மாதிரி உங்கள் ரூம்குள்ளே வந்தோடனே அப்படியே ஸ்மெல் ஹிட் ஆகுது அவனுக்கு, உங்களோட சென்ட் தான். ஒரு மாதிரி அவன் அப்படியே ப்ளஷராக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பெட்டில் வந்து படுக்கிறான். நீங்கள் ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், அவனும் டயர்டாக இருக்கான். அவனை நான் இப்போ இன்னும் பண்ண முடியாது, ஆனால் ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குப்புற படுத்துட்டு உங்களுடைய பில்லோ அப்படியே இருக்கமா ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு இப்போ அந்த பில்லோ தான் நீங்களாக தெரியுறீங்க. ஏய் என்னடி எவன்டி அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட கேட்குற மாதிரியே அந்த பில்லோவை பிடிச்சி நசுக்குன்னு நசுக்கிறான். ஏன்னா அவனுக்கு உங்கள் மேலே கோவம், இப்போ கோவமும் இருக்குது, ஒரு சைடு லஸ்ட்டும் இருக்குது, ஒரு சைடு லவ்வும் இருக்குது. ஜிகே அப்படியே கொஞ்ச நேரம் உங்களுடைய பெட்டில் படுத்துட்டு அப்படியே வால் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே முட்டி போட்டுட்டு அப்படியே ஏஞ்சி உக்காந்துட்டு அப்படியே கண்ணை திறக்கிறான். ஜிகேக்கு ஷாக். இது என்னோட ஃபோட்டோ வச்சு நான் தானே இது, ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட் மேலே ஏஞ்சி நின்று அங்கே இருக்க பெரிய ஃபோட்டோ இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ தான் ஜெகே ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். என் ஃபோட்டோ அணிகள் வச்சு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவன் ஃபோட்டோ வழியே டச் பண்ணுறான். அவ்வளோ பெரிய ஃபோட்டோ அவனுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என் ஃபோட்டோ தெரியும்டி, எனக்கு தெரியும், நானும் உனக்கு பிடிக்கும்னு தெரியும், நீ பார்க்கும்போதே அப்படி நடை பார்ப்பேன், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம்மையாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பெட்லேருந்து நின்றுட்டே அப்படியே கீழே குதிக்கிறான் பேக் சைடில். நான் தானே உன் மனசில் இருக்கிறது. அப்போ எனக்காக உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். நான் தான் சொல்லிட்டு ஜெகேக்கு செம்ம ஹாப்பி. அவன் பாட்டுன்னு ஒரு ரூமில் குதிச்சு அப்படியே ஒரு மேட்டை தடிக்க அப்படியே கீழே வந்துடான். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கீழே விழுந்திருப்பான்ல. ஸோ அங்கே கீழே யாரோ படுத்து கிடக்கா மாதிரி இருக்குது. ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. மயிரவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேகமாக அவங்க பெட்டுக்கு கீழே பிடிச்சி அப்படியே இந்த பர்சனை பிடிச்சி இழுத்தா அந்த தலைக்காணி கையோடு வருது. நான் என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டேன். நான் இது என் மூஞ்சி இல்லை நானே ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி பில்லோ. அப்போ நீ தவ கூட இருந்த, உன்னை பார்த்து தான் நான் ஜெலஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு இருந்த கோவம் அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அப்படியே ஒன்றுமே புரியல, அவனுக்கு பிளாங்காக இருக்கான். அப்படியே ஏஞ்சி அப்படியே பெட் மேலே உட்காந்துட்டு அந்த பொம்மையை அப்படியே நிற்க வைக்கிறான். ஸோ ஜேகே அப்படியே பார்த்தா அதில் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்குது. அவனோட மொத்த பாடியும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நேற்று நீ தான் அவள் கூட இருந்த, அதாவது அவனை ஹேக் பண்ணிவிட்டு படுத்துட்டு இருந்தா. டே ஜேகே ஜங்குக், நீ இப்போ ஜங்குக். டே ஜங்குக், ஒயன் எனக்கு தான்டா, நீ எப்பட்றா அவள் கூட, எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லோவை போட்டு
டப்க்கு 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 டப்க்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து திடீர்னு அவனுக்கு ஒரு பொசசிவ்னஸ். நான் தான் இந்த பில்லோ, ஆனால் இந்த பில்லோ என்னோட உன் கூட அதிகமாக இருந்திருக்குல்ல ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசசிவ்னஸ் தான் பையனுக்கு. அப்படியே இந்த பில்லோவை போட்டு சங்கு 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 சங்குன்னு நொச்சிட்ருக்கான். அவன் ஃபேஸில் அப்படியே கோணையான மாதிரி அந்த பில்லோவில் காமிக்குதா, அப்படியே தூக்கி விசிறி அடிக்கிறான். ஸோ அங்கே இருக்க பெரிய பால்கனி இருக்குல்ல, அது மேலே பட்டு கீழே விழுந்துடுது. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹேர் அப்படியே 2 கை வச்சு பிளாக் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். அப்படியே அந்த லைக் மேலேருந்து பார்க்குற மாதிரியே லைட்டாக ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெட்டு மேலே படுக்கிறான். அப்போ செல்லம் என்னோட செல்லம் தான். நான் தான் நேற்று தேவையில்லாமல் குடிச்சு என் கையும் வலிக்க வச்சுட்டு அவனையும் வலிக்க வச்சுட்டுனா என் ஒயன்கிட்ட வந்தாலே என் ஒயன் சும்மா சூப்பராக என்னை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாட் போகுது. ஸோ நீங்களும் அவனை அப்படி தான் நினச்சிட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறான். ஒயன் கல்லிடி நீ கல்லி. நானே இப்போ தான் அப்படிலாம் யோசித்தேன். நீ ஆனால் என்னை வச்சு எத்தனை நாள் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பில்லோவை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறான். அப்படியே அந்த ரூமை மொத்தமாக பார்க்குறான். அங்கே ஜேக்கோட ஃபோட்டோ. ஜேக்கேக்கு இப்போ ஷை ஆகிடுது. என் ஃபோட்டோவை அடுக்கி வச்சுருக்காளே, நானும் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா செல்லம்? ஓ அதனால தான் நான் அடித்து அப்படியே தின்னு முழுங்குற மாதிரி பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரோமியாக இருந்த ஜெக்கே வந்து அப்படியே ஹம்பி ஷையாகிற மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். உருண்டுட்டுருக்கான் அவங்க பெட்டில். ஷை ஆகிடுச்சு அவனுக்கு, செம்ம ஷை ஆகிடுச்சு. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக பிங்க் ஆகிடுச்சு. பையன் கொஞ்சம் வேறு மாதிரி நினச்சிட்டான் அவங்கள. ஒயன் 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 ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கான். அப்படியே உங்கள் ரெஸ்ட் ரூம் தான் போகிறான். போயிட்டு அங்கே குளியலில் போடுறான். அங்கே குளியல் போட்டால் அவங்க கூட லைக் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும்னு சொல்லி ஸோ இப்போ பாத்டப்பில் படுத்துட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுற லூஃபாலெல்லாம் எடுத்து அப்படியே குளிச்சுட்ருக்கான். இதில் தான் என் தங்கக்குட்டி குளிப்பாளா, இதுக்கப்புறம் நானும் அவளும் சேர்ந்து தான் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூஃபாவில் குளிச்சுட்ருக்குது அந்த பெரிய கண்ணாடியில். இதில் தான் நானும் அவ்வளோ ஒன்றா இருக்கும்போது அப்படியே பார்த்துப்போம். எத்தனை நாள் ஒயன் தனியாக இருந்திருப்பா, இதுக்கப்புறம் இந்த கண்ணாடியில் நானும் அவ்வளோ மட்டும்தான் தெரியும். இது என் ஒயன் சொல்கிற ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகிடான் சீரியஸாக. ஸோ அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசிகிட்டு இருக்கான். இது அப்படி தானே, இது நீ இங்கே தானே இருப்ப, நானும் ஒயனும் இதுக்கப்புறம் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரூம்லேயே டேரா போட்டுட்டான். அப்படியே அந்த ரூமில் ஒரு பொருள் கூட விடாமல் எல்லா பொருளையும் போய் பார்த்துட்ருக்கான் ஜேகே. ஸோ அங்கே ஒரு குட்டி பாக்ஸில் நீங்கள் ஜேகே அவனுக்கு உங்களுக்கு கொடுத்த நிறைய திங்ஸ் அப்படியே பத்திரமா வச்சுருப்பீங்க, ரொம்ப நீட்டாக அடுக்கி. இதெல்லாம் பார்த்து ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி நீ தாண்டி எனக்கு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டான் பயபுள்ள. என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இன்றைக்கி ஒரு மூடில் தான் இருக்கான். ஸோ அப்படியே வந்து எப்படி வந்து டைம் ஆச்சுன்னு தெரில, நல்லா கரெக்டாக நீங்கள் வர டைம் தான். ஜேகே செம்ம எக்ஸைட்டடாக அப்படியே தெரியாத மாதிரி உங்களுடைய ரூமை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஜேகே பில்லோ எங்கள் கீழே தானே கிடந்துச்சு, அந்த ஜேகே பில்லோவை எடுத்து கீழே வச்சுட்டு ஜேகே பட்டினம் அப்படியே ஹாலில் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கான். ஸோ இங்கே நம்ம ஜிம்மினத்தையாங்க நம்ம ஜேகேக்கு நிறைய கால் பண்ணி வெறுத்து போயிட்டு அப்படியே அதுக்கப்புறம் காலே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜேகே கொஞ்சம் காலையில் ஒரு மாதிரி தானே இருந்தான். என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நினச்சிருப்பாங்க. பட் கேட்டிருக்க முடிஞ்சாது, ஏன்னா நம்ம பையன்தான் உங்கள் ரூம்லேயே கடந்து செத்துருப்பான்ல. ஸோ அதனால் வந்து ஃபோனை எடுத்துருக்க மாட்டான். இப்போ ஹாலில் தான் உட்காந்துட்ருக்கான். ஒரே குஷி தான் பையனுக்கு. நம்மளுக்கு தாயா யார் 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 நைட்டு வேறு ரொம்ப கேவலமாக அப்புறம் சந்தேகம் வேறு பட்டுட்டேன். குட்டி என்ன மட்டும் தான் மனசில் நினச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையன் குஷியாக இங்கே இருப்பானா. நீங்கள் அப்போ தான் வரீங்க. உங்களை பார்த்தோன்னே ஜெக்கோட அந்த குட்டி டோ ஐஸ் அப்படியே பிக்காக ஆகுது, பெரிய ஐஸ் மாதிரி. ஸோ அப்படியே உங்களை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நம்ம ஜெக்கே கொஞ்சம் லைட்டாக சாசியாக பார்ப்பான்ல, ஸோ அந்த மாதிரி அப்படியே உங்களை ஒரு கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கையில் மேக்ஸின் வச்சுட்டு நீங்கள் ஜெக்கே அப்படியே கண்டுக்காமல் அப்படியே உங்கள் ரூம் போகிறீங்க. ஸோ நீங்கள் எப்பவுமே அப்படி தான் போயிட்டு டின்னர் அப்போ தானே ஜெக்கே அடைச்சி பார்ப்பீங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறீங்க. ஆனால் இப்போ ஃப்ரெஷ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல். என்ன இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ரூம்லலாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஆனால் ஜேகே ரொம்ப கிளவராக அவன் வந்த ட்ரேஸையெல்லாம் அது மாதிரி தான் பண்ணியிருப்பான். பட் ஸ்டில் யூ கேன் ஃபீல் சம் ப்ரெசன்ஸ் ஓவர் தேர். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம காண்டாக கீழே வரீங்க. மேட்ஸ் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே வரீங்க. ஜேகே அப்படியே பார்க்குறான் என்ன நடக்குதுன்னு கம்முன்னு தான் இருக்கான். என் ரூம்குள்ளே யாரையும் உங்களை அலோவ் பண்ண விட்டதில்லைல்ல. தென் ஹூ கம் இன் டு மை ரூம்? என் ரூம்குள்ளே யார் வந்தது? மேம், உங்கள் ரூமில் நாங்கள் எப்போவுமே வரமாட்டோம்ல, உங்களுக்கே தெரியும். தென் யார் என் ரூமுக்கு வந்தது? ஆ, யார் என் ரூமுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக கத்துறீங்க நீங்கள். ஜிகே அப்படியே பார்க்குறான். மேட்ஸ் எல்லாம் போங்க. சார் போங்க. மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாடே முறைச்சிட்ருக்கீங்க. ஸோ எல்லாம் அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஸோ சாப்பாடெலாம் அங்கே வச்சுருக்காங்க. சார் சாப்பாடெலாம் எடுத்து சரி நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கத்துறான். என்னடா இது ஆளுக்கு ஆள் கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மேட்ஸ் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே கீழே லைக் பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அவங்களுக்கான கெஸ்ட் ஹவுஸ். ஸோ அங்கே தான் போயிடுறாங்க. ஸோ எல்லாம் போயிட்டு அப்படியே கதவுலாம் சாக்குத்துறான் ஜேகே. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நான் தான் உங்கள் ரூமுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்கலீங்க ஜேகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் போகிறீங்க. ஜேகே அப்படியே பார்க்குறான். என்ன என் பேபி கோவமாக இருந்தா இப்போ அப்படியே போகிறா அப்படின்னு சொல்லி எட்டுக்கிட்டு பார்க்குறான். ஸோ அப்படியே உங்கள் பின்னாடி வரலான்னு வரும்போது கரெக்டாக கால். யாருன்னு பார்த்தா உங்கள் அம்மா தான். ஆன்ட்டியா? ஹாய் ஆன்ட்டி, சொல்லுங்கள். ஆ ஜேகே, ஒய்யன் என்ன பண்ணிகிட்ருக்கா? அவளா? தோ இப்போ தான் மேலே போகிறா. சாப்பிட்டாளா? சாப்பிடல, சாப்பிட்ணும் ஆன்ட்டி. ஓ சொன்னேன். சும்மா ஆன்ட்டி. சொல்லுங்கள், என்ன எதுக்கோ கால் பண்ணியிருக்கீங்க தெரியுது. சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை ஜேகே. நீ ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து ஸ்டே பண்ணுறல்ல, அதான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சோம். பட் அதுக்குள்ளே வேலை வந்துருச்சுப்பா. பரவாயில்ல ஆன்ட்டி, எனக்கு புரியுது. நான் இங்கே ஒர்க் விஷயமா தெரியும். நீ ஒர்க் விஷயமா வரலன்னு. இல்லை ஆன்ட்டி, ஒர்க் விஷயமா தான். ஜேகே, நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். நீ ஒர்க் விஷயமா வந்திருந்தா ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்த்துருப்பேன். நீ ஒர்க் விஷயமா வரலன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஆன்ட்டி இல்லை உண்மையா? ஜேகே, உங்களுக்கு அப்போ தெரியுமா? நீ எந்த விஷயமா வந்திருக்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒர்க் விஷயமா மட்டும் வரலன்னு தெரியும். அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்கல? நீ சொல்லுவேன்னு நினச்சேன். எனக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு கெஸ் இருக்குப்பா. என்ன ஆன்ட்டி? எனக்காக வந்தியா? ஹலோ ஜேகே, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆன்ட்டி அது ப்ளீஸ் ஆமாம் மட்டும் சொல்ல. என்ன ஆன்ட்டி? ஜேகே, உனக்கே நல்லா தெரியும்ப்பா சின்ன வயசுலேருந்து ஒயன் எப்படின்னு. ஒயன் ரொம்ப தனியாக இருக்க பொண்ணு. இப்போ கூட நான் பிஸ்னஸ் விஷயமா அங்கிள் கூட மோஸ்ட்டாக போக மாட்டேன். ஏன்னா இது என் ப்ராஜெக்ட் இல்லை. நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆஃபீஸ் பக்கம் போய். இப்போ ஏன் தெரியுமா நான் உங்கள் அங்கிள் கூட வந்திருக்கேன்? எதுக்கு ஆன்ட்டி? சும்மா சுற்றி பார்க்க இல்லைப்பா, உங்கள் 2 பேருக்கும் ஸ்பேஸ் தரணும் தான். ஏன்னா எப்பவுமே நம்ம மீட் பண்ணுவோம், ஆஃபன் மீட் பண்ணுவோம் தான். ஆனால் எல்லார் கூடயும் இருப்போம். ஸோ ஏன் தனியாக இருப்பா? நீ என்ன தான் அவகிட்ட போய் பேச நினச்சாலும் அவள் பேச மாட்டா. நான் அதுக்குன்னு நீ ட்ரை பண்ணலன்னு சொல்லலை. நீ எப்பவுமே ட்ரை பண்ணியிருக்க ஜேகே. நீ ட்ரை பண்ணும் போது உன் ஐஸில் அவளுக்கான லவ் நான் பார்த்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் தான். அவள் அடிக்கடி சொல்லுவாள் இந்த மாதிரி ஜேகேக்கு என்னை பேசலாமான்னு சொல்லி. ஆனால் எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என் பொண்ணு எப்படின்னு தெரியும் எனக்கு. அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் அவள் உன்னை பார்ப்பாப்பா. அவள் எதுக்கு பார்க்குறா, ஏன் பார்க்குறான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு வாட்டி அவகிட்ட கேட்டிருக்கேன். நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம், ஜெக்கேவை தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒயன் முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆன்ட்டி என்ன சொல்கிறீங்க? ஒயன் முடியாதுன்னு சொன்னாலா? ஆமாம் ஜெக்கே, அவள்
அவள் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் அவகிட்ட பேச ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி உனக்கு ஜேகே பிடிக்கும் இல்லைன்னு. யார் சொன்னால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. எனக்கு அவள் எப்படின்னே சொல்ல தெரியலப்பா. என் குழந்தை இப்படி இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம்தான் நாங்கள் இந்த பேச்சையே விட்டுட்டோம். உங்கள் அம்மாக்கிட்டேயும் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி. அவளும் கஷ்டப்பட்டா, அப்புறம் விட்டுட்டா. சரி, அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சா தான் அவங்க மனசு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நீயும் அடிக்கடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்டு வருவேன். அதனால் நானும் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, அங்கிள் எல்லாமே அந்த தாட்டை அப்படியே விட்டுட்டோம். சரி, உனக்கு ஜெகே ஏன்னா பிடிக்கல போல், உனக்குன்னு நிறைய ஆசை இருக்கும். உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் நீ இங்கே ஸ்டே பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுதுப்பா, நீ எனக்காக வந்திருக்க, கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி தயக்கமாக தான் கேட்குறாங்க. ஜிகே அப்படியே உட்காந்துட்டு, ஆமாம் ஆண்டி, அவளுக்காக தான் வந்திருக்கேன். ஜிகே, கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டியே? இல்லை ஆண்டி, சொல்லுங்கள். என்ன உனக்கு உண்மையாக பிடிச்சிருக்குல்லப்பா? நான் ஏன் கேட்குறேன்னா ஆண்டி, எனக்கு புரியுது நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு. இதே நீங்கள் இதை நேற்று வரைக்கும் கேட்டிருந்தா நான் ஒயனுக்காக தான் வந்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவளை பிடிச்சிருக்கான்னு கேட்டால், இந்த மாதிரி கல்யாண விஷயத்தில் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை ஆண்டி. நீங்கள் எங்களுக்காக டைம் கொடுத்துருக்கீங்கள, அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ நீங்கள் அதனால கொஞ்சம் லேட்டாகவே வாங்க. என்னச்சிக்கே திடீர்னு இப்படி பேசுகிறேன்? ஆமாம் ஆண்டி, எனக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அதான் ஏதோ ஒன்றுப்பா. நீ எப்போ எங்களை வர சொல்கிறியோ அப்பயே நாங்கள் வரோம். ஆனால் எங்கள் ஒயன் எனக்கு புதுசாக வேணும்ப்பா. நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னு உனக்கு புரியுதுல? புரியுது ஆண்டி. ஒயன் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் அவளை அப்படி இருந்து நீங்கள் பார்த்ததில்ல அதானே? ஆமாம்ப்பா. அவளுக்கு நாங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் அவள் ஃபேஸில் ஒரு ஹாப்பியாக நான் பார்த்ததே இல்லைப்பா, சுத்தமாக. ஆனால் அவள் உன்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி காமாக இருப்பாள், ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருப்பாள். ஒரு மாதிரி அவள் பாடி லூஸாக இருக்கும். அவள் ஹேர்ஸை அடிக்கடி அப்படியே டக்கின் பண்ணுவாள் அவளுடைய இயர்ஸ்க்கு பின்னாடி. அதெல்லாம் ரேர் மூமெண்ட்ப்பா அவளை அப்படி பார்க்குறது. சிக்கி, அவளை மாற்றிடுவல்ல? அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் அவளுடைய ட்ரூ ஸ்மைலை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எழுதிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு புரியுது, ஒரு அம்மாவாக நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க, ஏன் நீங்களும் நார்மல் சைல்டு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு புரியுது. ஜேகே, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், என் ஒய்யனை, ஏன் ஹனிகாலை, ஏன் ஹனி குட்டியா நான் பார்த்துப்பேன். அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அவளை எப்படி அவளுடைய ட்ரூ செல்ஃப்க்கு கொண்டு வரதுன்னு கண்டிப்பாக நான் எல்லாம் பண்ணுவேன். ஓகே ஆண்டி, நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அங்கிள் அங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் குயினா அவளுடைய கிங் கிட்ட விட்டு போயிருக்கீங்க, வருத்தப்படுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே சொன்ன உடனே, இல்லைப்பா இல்லை, நீ ஒன்று பார்த்துக்கோ, சரி பாய் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வச்சிடுவாங்க. ஸோ ஜேகே அப்படியே உட்காந்துட்ருக்கான். உன்னை எப்படி என் மேலே ஃபாலோ ஆகுதுன்னு நான் நிறைய ஒர்க் பண்ணும் போலையே. என்ன ஆச்சு உனக்கு? என்னை பிடிச்சிருக்குன்னு நினச்சா இப்போ ஆண்டி இப்படி சொல்கிறாங்க. அதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்களே. ஆனால் இப்போ வரைக்கும் நீ என் ஃபோட்டோ வச்சுருக்க, என்னோடய பில்லோ வச்சுருக்கா. என்ன தான் யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல. ஆனால் உன்னை என் வழிக்கு கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன், என்னுடைய ஹனிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஹாலிலே உட்காந்துட்ருக்கான். பின்னாடி பேசணும்னு வச்சுருப்பான். ஆனால் இப்போ அவங்க மம்மி சொன்ன பிறகு அவனுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதனா ஒன்று ராங்காச்சுன்னா அது எதனா தப்பாக போய் முடிஞ்சிருவோன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அப்போ ஜேகேவும் அங்கேருந்து எங்கேயோ கிளம்பி போகிறான். இங்கே நீங்கள் அப்படியே ரூமுக்கு வரீங்க. ரூமுக்கு யார் வந்திருப்பா?
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஒரு வேளை ஜேகே வந்திருப்பானோ? ஜேகே வந்திருந்தா என் ரூமில் இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ கிட்ட மறுபடியும் வந்து, நீ ஏன் என்னை எப்படி பார்க்குற? ஏன் சொல்லு, ஏன் என்னை எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அப்படியே சீஸை கட் பண்ணி கேட்டு அப்படியே அந்த லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே வந்து படுக்கிறீங்க அந்த இதுவை ஹக் பண்ணிக்கிட்டு. நீங்கள் சாப்பிடல, ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்ணுன்ற மூடே இல்லை. அந்த பில்லோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் இமேஜினேஷனில் ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்களும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவன் கிஸ் பண்ண கம்முன்னு இருக்கீங்க. பட் ரியாலிட்டியாக அவங்கள கிஸ் பண்ணும்போது நீங்கள் தள்ளி விட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அது உங்களால் எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் இங்கே அப்படியே ஒரு இமேஜினேஷனில் இருக்கீங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைமாக ஜேகே கூட ரொம்ப இன்டிமஸியாக இருந்தது அந்த கனவுல தானே. ஸோ அது அப்படியே உங்களுக்கு வந்து வந்து போகுது அந்த கனவு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பாடியில் ஷிவர் ஆகுது. என்னது இது, என்ன ஃபீலிங்ஸ் இது, என் பாடி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடியை அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் டச் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஜேகே டச் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை அப்படியே ஜேகே கையை அப்படியே ஃபீல் ஆகுது உங்களுக்கு. அப்படியே உங்கள் கையெடுத்துட்டு, என்னது இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே தோணுதே இல்லை. ஜேகேவை ஹக் பண்ணி படுத்துக்கணும், ஜேகேவை பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இப்போ அவன் எனக்கு கிஸ் பண்ணான்ல, அது எப்படி என் பாடியில் அவன் கை வச்சான்ல, அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திடீர்னு ஃபோனை எடுத்து சர்ச் பண்ணுறீங்க. ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் அந்த பர்சனை லவ் பண்ணுறீங்கன்னு போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே, நான் லவ் பண்ணுறேன்னா ஜேகேவியா? ஓ, இதுதான் லவ்வோ? பட் எனக்கு இது லவ் மாதிரி தெரியலையே, இது எனக்கு அப்சஷன் மாதிரி தெரியுது. நான் ஜேகேவை அப்சஸ்டாக இருக்கேன் இல்லை, பரவாயில்ல, நான் அப்சஸ்டாக இருந்தாலும் சரி. ஆனால் ஜேகே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே படுத்துறீங்க. ஸோ இங்கே ஜேகே அப்படியே எங்கே வந்திருக்கானா, சைக்காட்ரிஸ்டுக்கு தான் வந்திருப்பான். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கே இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, சார் இது ஒரு டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது, இது ஒரு விதமான கேரக்டர். இந்த கேரக்டர் இருக்க பர்சன் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு ரியாலிட்டி வந்து பிடிக்காது, இமேஜினேஷன். அதையும் ஒரு சில பேர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இமேஜினேஷனாக ஹாப்பியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஃபீலிங்ஸ் இருக்காது. நீங்கள் சொல்கிற பர்சனுக்கு அப்படி தான் ஃபீலிங்ஸ்னு ஒன்று அவங்களுக்கு பிறக்க மாதிரியே இருந்திருக்காது. பட் அது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு சர்டைன் பாயிண்டில் அவங்களுக்கான ஒரு பெரிய ஹாப்பினஸை கொடுக்குற ஒரு பர்சன் அவங்க பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். உங்கள் கேஸில் அது இதுதான். ஸோ அவங்கள லைக் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்களா, அவங்களுக்கே அறியாமல் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அது அவங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ்ன்னு தெரில. இது எப்படின்னா, உங்களுக்கு இந்த சாக்லேட்டை ரொம்ப சாப்பிடணுன்னு தோணும். ஆனால் வந்து அது யாருன்னா வந்து இந்த சாக்லேட்டை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு தான் தோணும். உங்களுக்கு நான் எதுக்கு உங்ககிட்டேருந்து வாங்கணும்னு சொல்லி. ஆனால் உங்ககிட்ட அந்த ஆல்ரெடி அந்த சாக்லேட் இருக்குல்ல. ஸோ அந்த சாக்லேட் இருக்கிறதுனால எதுக்கு உங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்ககிட்டேருந்து இன்னொரு சாக்லேட் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜேகேவும் அதெல்லாம் வந்து பார்க்குறான். சாரி சார், அண்ட் தென் தேங்க்யூ எனக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. அதுவும் மிட் நைட்டில் நான் வந்து கேட்கும்போது அது ஓகேப்பா, ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிட் நைட்டில் அது வீட்டுக்கெலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க மொக்க பண்ணி அமைச்சிடுறாங்க. ஜேகே இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் என்னுடைய அணிகளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரான். விடிஞ்சிருச்சு. ஸோ விடிஞ்சு தான் வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக தான் வந்திருப்பான். வந்தோடனே அப்படியே ஷோஃபாலே படுத்து தூங்கிட்டான். அப்படியே அரௌண்ட் 9 o'clock கரெக்டாக நீங்கள் கிளம்புற டைம். மேட்ஸ்லாம் வந்து உங்கள் ஃபுட்லாம் அப்படியே கட்டி வச்சுட்டாங்க. நீங்கள் கரெக்டாக கீழே வரீங்க, ஜேகே வச்சுக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வாயெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே வெளில போகும்போது மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்கே போகிறோம்? காலேஜுக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு வரீங்க. ஜேகே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கிட்டே இழுக்கிறான். மேட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஜேகே அதெல்லாம் எனக்கு எங்கள் மாமியார்கிட்டேருந்தே க்ரீன் சிக்னல் வந்துடுச்சு, நீங்களாம் ஏமாத்துறோண்டி அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு பொருட்டாகவே கவனிக்காமல் உங்களை பிடிச்சி அப்படியே டோரில் பின் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜேகேவை அப்படியே பார்க்குறீங்க, என்ன அப்படின்ற மாதிரி. ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. என்ன என்ன நிகழ் உனக்கு அப்படி பண்ணால் எதனா தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து உங்கள் லிப்ஸ் அப்படியே உரச்சிக்கிட்டே கேட்குறான். அங்கே இருக்க மேட்ஸ்லாம் என்ன பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே எதுவுமே பண்ணல. எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. அப்படியா? ஆமாம், ஆனால் எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தேக்க அவங்க வந்து தள்ளி விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. மறுபடியும் ஜேகே இரு எங்கே போகிறேன், என்ன டைம் ஆச்சு உனக்கு? எனக்கு காலேஜ் இருக்குது ஜேகே, நான் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை உதறி விட்டு போகிறீங்க. பட் ஜேகே இல்லை காலேஜ் தானே போகணும், வா உன்னைய கூப்பிட்டு போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்படியே கையை தரத்தன்னு பிடிச்சி எடுத்துட்டு அப்படியே அவனுடைய பைக் தான் அங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த பைக்கில் அப்படியே உட்காந்துட்டு ஹெல்மெட் போட்டுட்டு உங்கள்கிட்ட ஹெல்மெட் தரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நான் இது வரைக்கும் பைக்கில் போனதில்லை ஜேகே, நான் கார்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு வரீங்க. ஆனால் பட் ஜேகே உங்களை இழுத்து பிடிச்சி அப்படியே தூக்கி அங்கே ஃப்ரெண்டில் இருக்க டேங்கில் மரத்தில் உட்கார வச்சு அப்படியே உங்களை கிட்ட இழுத்து அவனுடைய ஹெல்மெட் அப்படியே மேலே தூக்கிட்டு இது வரைக்கும் வந்துடுறா, இதுக்கப்புறமா என் கூட, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வர அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் தலைமையில் ஹெல்மெட் போட்டு அப்படியே லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எதுக்கு நான் அவங்க கூட வரணும்? ஏன்னா நீ வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே என் கூட இப்படி உக்காஞ்சிக்கிறியா இல்லைனா என் பின்னாடி உக்காஞ்சிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இப்போ அப்படியே கிட்ட அவனை பிடிச்சி எழுதி கேட்குறான். நீங்கள் அப்படியே உங்களுடைய ஃபிங்கர் வச்சு அவனுடைய செஸ்ட்டில் அப்படியே பாக் பண்ணி அப்படியே அவனை தள்ளிட்டு அப்படியே நான் அப்படியே உட்காந்துக்கிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பைக்லேருந்து கீழே இறங்கிட்டு பின்னாடி ஏற லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பைக்கில் போனதே இல்லை லிட்ரலாக. அப்படியே எப்படி ஏறுதுன்னு தெரியாமல் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே அவன் வண்டியிலேருந்து கீழே இறங்கி அப்படியே ஃபுல் ஸ்டாண்ட் போட்டுட்டு உங்கள் இப்போ தான் பிடிச்சி தூக்குறான். ஸோ தூக்கி அப்படியே அந்த பைக்கில் உட்கார வச்சு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு அப்படின்றீங்க. அப்படி கள்ளி இதெல்லாம் வந்து நான் டிவியில் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் வந்து அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க. முன்னாடி ஊன்ட்டு முடிச்சிட்ட உன் ஹார்ட்டை வின் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படணும் போலையே, பரவாயில்ல உனக்காக தானே, என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த வண்டியில் ஏறிட்டு உங்களை அப்படியே இழுத்து பிடிச்சி உங்களை ஹக் பண்ண வச்சுக்கிறான் அவனை. நீங்களும் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே திடீர்னு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வண்டியில் நீங்கள் வந்ததும் இல்லை, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள்கிட்ட ஹெட்டு ட்ரில் பண்ணி எனக்கு தெரியுது ஹனிகால் நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு, ஆனால் நீ இப்படி உட்காந்துருந்தா கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரெண்டு ஹேண்ட்ஸையும் பின்னாடி வச்சு உங்கள் ஹிப்பை பிடிச்சி இன்னும் கிட்ட இழுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வைக்கிறான். ஏன்னா நீங்கள் அவனை பார்க்குறன்ற பேரில் அப்படியே சைடாக குனிஞ்சு அவனை பார்த்துட்ருப்பீங்க. அப்படியே உட்கார வச்சுட்டு அவன் அப்படியே கிட்ட உங்கள் காது கிட்ட வந்து என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கோ, நீ எப்படி பிடிச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த கையை மட்டும் விட்டுறாதா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே எதுவும் பேசாமல் இருக்க. ஏன்னா சொல்லு ஹனிகேர்ள். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் கையை இன்னும் இறுக்கமாக அவனுடைய ஒரு கையை அவன் செஸ்ட்டில் வச்சுக்கிறான், இன்னொரு கையை அப்படியே அவனுடைய ஸ்டொமக்கு பிடிச்சி அப்படியே இறுக்கமாக இது பண்ணிவிட்டு அப்படியே வண்டி எடுக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் செஸ்ட்டை லைட்டாக க்ரிப் பண்ணுறீங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் ரொம்ப வேகமாக போகிறான். ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போகிறான். அவன் வேகமாக போகிறதுனால நீங்களும் அவனும் அப்படியே ஜாம் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருக்கீங்க. ஏன்னா வேகமாக போகும்போது அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும்ல, ஸோ 2 பேரும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த காலேஜ் முழுக்க. ஆனால் பட் காலேஜ் உடனே வந்தது. ஏன்னா ஜேகே சீக்கிரமாக முறுக்கிக்கிட்டு வந்துட்டான். என்னடா இது காலேஜ் உடனே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அங்கே வந்த உடனே நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. உங்களுக்கு இறங்கவும் லைட்டாக தெரியல. ஸோ ஜேகே இரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து கஷ்டப்பட்டு இறங்கி மறுபடியும் உங்கள் ஹிப்பை பிடிச்சி தூக்கி கீழே இறக்கி விட்டுட்டு அப்படியே ஹெல்மெட்டை கழட்டி அந்த பைக்குடைய மிரரில் இது பண்ணி அப்படியே உங்களை தூக்கி அந்த பைக்கில் உட்கார வைக்கிறான். நீங்களும் ஒன்றும் புரியாமல் ஜேகேவே பார்க்குறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே அப்படியே அங்கே நிறைய பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் முன்னாடியும் உங்கள் லெக்கை தூக்கி அவனுடைய ப்ரைஸில் அப்படியே ரேப் பண்ணி உங்களை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்துக்கிறான். நீங்களும் அந்த வேகத்தில் அப்படியே அவனுடைய இது நெக்கை சுற்றி உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கிறீங்க அந்த ஃபோர்ஸில்.
என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க ஃபேஸில் அதே ரியாக்ஷன் ரியாக்ஷன் தான். ஜேகே நானா ஆம், சும்மா உன்னை தூக்கிட்டு போகிறேன். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை நீ என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு. உனக்கு மேபி அப்படி இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு சின்ன குழந்த, அது என் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய லைக் உங்களுடைய இயர்ஸ் கிட்ட வந்து அப்படி சொல்லிவிட்டு அவங்க இயர்ஸை லைட்டாக பைட் பண்ணுறானுங்க அப்படின்றீங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். அங்கே இருக்க எல்லாம் என்ன பார்க்குறாங்க, ஒய்யனா யார் இந்த பையன் ஒய்யனா இப்படி தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் அவங்க காலேஜில் உங்களை லைட்டாக எல்லாம் சைக்கோன்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ அது சைக்கோ அப்படின்னு சொல்லி. ஒரு சில பசங்களும் அவங்கக்கிட்ட ஃப்ளோட் பண்ண வருவாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள கேவலமாக பார்த்துட்டு போவீங்க, இல்லைன்னா கவனிக்க கூட மாட்டிங்க. இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சில புள்ளியில் அவங்கக்கிட்ட வந்து புள்ளி பண்ணியிருப்பாங்க, என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி. அவங்கெல்லாம் படுக்க போட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபைட்டிங்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்க பொண்ணு இப்போ இந்த மாதிரி வராளே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேனாக பார்க்குறாங்க. செக்கே அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்கள் லிப்ஸ்க்கு அப்படியே உரைச்சிக்கிட்டே உங்கள் கிளாஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் உங்களுடைய ஹெட்டை அப்படியே பின்னாடி மூவ் பண்ணாமல் அவனுடைய லிப்ஸை உரைச்சிக்கிட்டே செகண்ட் ஃப்ளோர் 3rd ரூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அப்போ உங்களுடைய லிப்ஸை அப்படியே உங்கள் லிப்ஸுக்கு நடுவில் ஜெக்கேயோட லிப்ஸ் வருது. நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்கிறீங்க. இப்போ உங்களுடைய லிப்ஸுக்கு நடுவில் தான் ஜெக்கே லிப்ஸ் இருக்குது. ஜெக்கேவும் மூவ் பண்ணல, நீங்களும் மூவ் பண்ணல. ஜெக்கேக்கு இங்கே ஹார்ட் பீட் அப்படியே எகிருது. ஆனால் வெளில அப்படியே அவனும் நீங்கள் எப்படி காமாக இருக்கீங்க அதே மாதிரி காமாக மெயின்டைன் பண்ணுறான். உங்களுக்கும் லைட்டாக ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் ஒரு கையை அவனுடைய ஷோல்டர்லேருந்து எடுத்துகிட்டு உங்கள் செஸ்ட்டில் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கே புரியல ஏன் உங்கள் ஹார்ட் பீட் இவ்வளோ வேகமாக துடிக்குதுன்னு சொல்லி. ஜேகே இதை நோட் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட்லீஸ்ட் அவன் 1% ஆச்சு உங்ககிட்டேருந்து இந்த ரியாக்ஷன் எதிர்பார்க்குறான்னு சொல்லி. லைக் ஓகே ரிசல்ட் வருதுதான் சொல்லி உள்ளே ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே ஜேகே உங்களை எடுத்துகிட்டு வந்து எந்த டேபிள் ஹனிகால் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஹிப்பை நல்லா அப்படியே இறுக்கமாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு கேட்குறான். லைக் லிட்ரலாக நீங்கள் 2 பேரும் அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே உரசிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா ஜேகேவால் உங்களை நல்லா ஃபீல் பண்ண முடியுது, உங்களாலேயும் ஜேகேவை ஃபீல் பண்ண முடியுது. லைக் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அப்படியே அவன் கேட்கும் போது நீங்களும் 3rd பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக திக்கிறீங்க. ஜேகேக்கு அதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் ஃபீல் ஆகுது. சூப்பர் ஜேகே இப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பெஞ்சில் இறக்கி விட்டுட்டு ஜேகே உங்கள் ஃபேஸை டில் பண்ணி அப்படியே எல்லாருனாலையும் கிஸ் பண்ணுறான். எப்பவும் போல தான் ஹங்கரான முத்தம் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டு வரோம் ஹனிகால். ஈவினிங் நானே வந்து உங்கள் கிளாஸ்லேருந்து பிக் பண்ணிக்கிறேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சின்ன அப்படியே லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜெக்கிக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே நம்ம ஏதோ ஒன்று சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே அவனும் அங்கேருந்து போயிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து தேக்கிட்டேயும் நம்ம ஜிமின்கிட்டையும் ஷேர் பண்ணுறான். தேவும் ஜிமினும் அவனுக்காக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. கடைசியாக உன்னுடைய ட்ரூவான ஃபீலிங்ஸை கண்டுபிடிச்சியா டேய் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்டா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிகாஸ் இது வரைக்கும் நான் அவன் மேலே இருந்த ஃபீலிங்ஸா என்னாலேயே அதை கண்டுபிடிக்க தெரில. நான் எப்படி சுற்றிட்டு இருந்தேன், எனக்கு எல்லா ஃபீலிங்ஸும் எப்படி இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் என்னாலேயே என் ஃபீலிங்ஸை கண்டுபிடிக்க முடியல. கஷ்டமாக இருக்குடா. அவளுக்கு எப்பட்றா நான் புரிய வைக்கிறது அவன் என்னை லவ் பண்ணுறான்னு? எப்பட்றா? கண்டிப்பாக நான் இப்போ போய் சொன்னால் இல்லை முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறதுலாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால நான் இப்படியே ட்ரை பண்ணால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிகிட்ருக்கான். ஆமாண்டா இப்படியே ட்ரை பண்ணு. எல்லா ஃபீலிங்ஸும் உன்னோட உன்னாலேயே அவனை நீ லவ் பண்ணுறன்றதே ரொம்ப லேட்டாக ஃபீல் பண்ணுறா. பாவுண்டா அவள் எப்படா அதை வந்து அவளால் ஃபீல் பண்ண முடியும்? ட்ரை பண்ணுடா, நல்லா ஒர்க் பண்ணு. அவன் உனக்கு வேணும்னா நீ 1 வருஷம் கூட வெயிட் பண்ணலான்டா. நான் ஏன்டா அத்தனை வருஷம் வெயிட் பண்ணோம்? என் டார்லிங் என்னை நினச்சி அவளை அறியாமையே அவள் உருகிட்டுருக்கா. நான்லாம் கொஞ்சம் அப்படியே இப்படி அப்படின்னு சொல்லி என் உடம்பு அவன் மேலே அப்படி பண்ணாலே போதும், அவள் ஈஸியாக என் வேலையில் விழுந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக பேசிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஈவினிங் அதே மாதிரி தான் அவன் வந்து அப்படியே
ரொம்ப க்ளோஸாக அப்படியே அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இந்த வாட்டி உங்களை முன்னாடி உட்கார வச்சுக்கிறான். லைக் எப்படி அவன் கூப்பிட்டு வந்தான் உங்களை ஃப்ரெண்டில் அப்படியே தூக்கி தானே வந்தா, அதே மாதிரியே பைக்கில் வச்சுட்டு அப்படியே போகிறான். நீங்கள் கேட்குறீங்க இப்படி இருந்தால் கீழே விழுந்துட மாட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜேகே அவன் ஒரு ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹிப்பில் வச்சு இன்னும் நல்லா இறுக்கிட்டு அவனுடைய ஷோல்டரில் உங்களை படுக்க வச்சுட்டு அப்படியே கிட்ட வந்து உன்னை நான் விட்டுருவேன் நினைக்கிறேன் அநேகால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுக்கிறான். ஸோ நீங்களும் உங்கள் லெக்ஸை அவனுடைய வேஸ்டில் ரவுண்ட் பண்ணிவிட்டு அவனுடைய நெக்கில் அப்படியே உங்களுடைய ஹேண்டை ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஏன் தெரியல இப்படி இருக்க ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் அவனை அப்படியே இருக்கமாக ஆக்ட் பண்ணிட்டுறீங்க. ஸோ அவனோட ஹார்ட் பீட் உங்களோட ஹார்ட் பீட் 2 பேருக்குமே நல்லா ஃபீல் ஆகுது. ஜேகேவும் வேகமாக தான் போகிறான். ஸோ அவன் வேகமாக போக போக நீங்கள் இன்னும் இன்னும் அவனை ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து இந்த வாட்டி ரொம்ப கிளவராக சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு வரான். ஸோ பயபுள்ள கண்டுபிடிச்சிருச்சு எப்படி போயிட்டு எப்படி வரணும், எப்படி போனால் வேகமாக போகலாம், அண்ட் தென் வந்து ரொம்ப வேகமாகவும் போகலாம், அண்ட் தென் ரொம்ப லேட்டாகவும் போகலான்னு சொல்லி பயபுள்ள கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணுது. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் இறங்கலான்னு வரீங்க. ஜேகே அப்படியே வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு உள்ளே போகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கீழே இறக்கி விட வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன் நான் ஏன் அணிகளை அனுப்பணும், நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். நீங்கள் அப்போ சுற்றி பார்க்குறீங்க, பார்த்தா மேட்ச்சே இல்லை. மேட்ச்லாம் எங்கே, அவங்களுக்கு 2 வாரம் ஃப்ரீமா லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஏன், ஏன்னா நான் ஒரு தனியாக இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தான் வீட்டில் யாருமே இல்லையே, நீங்கள் 2 பேரும் தானே. ஜேகே அப்படியே உங்களை வந்து டேபிள் மேலே உட்கார வச்சு அப்படியே உங்களை பிடிச்சி கிட்ட எடுக்கிறான். உனக்கு இது ஓகேலா, பிடிச்சிருக்குல்ல என் கூட இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. எனக்கு தெரியல ஜேகே, மனசு தள்ள விடாத. ஓ, அனைகளுக்கு தெரியலையா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹெல்மெட்டையும் கழட்டி அப்படியே அங்கே வச்சுட்டு சடனாக அவன் உங்கள் நெக்கில் அப்படியே முத்த கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். முத்த கொடுக்குறதுன்றத விட கடிச்சு எடுக்கிறான்லாம் சொல்லணும். நீங்கள் ஆனால் அவனை தள்ளலை, அப்படியே ஒரு மாதிரி கண்ணை முடிக்கிறீங்க. லைட்டாக உங்களுக்கு கூசுது. என்ன பண்ணுறா இப்போ கூட பாரு, உன் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குது. உன்னுடைய வாய்ஸ் எனக்காக வீக் ஆகணும், ஷிவர் ஆகணும். பண்ணுறேன் அனுக்கொலிக்கெல்லாம் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் பின்னாடி வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படி இழுக்கணும் அவன்கிட்ட. நீங்கள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணுறீங்க, மூன் பண்ணுறீங்க. ஜேகேக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணாயோ, இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு தெரியல, உனக்கு தெரியல அப்படி தானே. ஆமாம் ஜேகே, எனக்கு தெரியல, பிடிச்சிருக்குடி, உன்னுடைய இந்த வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே பொறுமையாக ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு உங்கள் ரூமில் விட்டுட்டு அணிகள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, கீழே வெயிட் பண்ணுறேன், உனக்கு நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட வந்து உங்களுடைய நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு, அதாவது முத்த கொடுத்துட்டு அங்கேருந்து உங்கள் ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நான் கீழே இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை விட்டுட்டு போகிறான். ஸோ அவன் போனோடனே உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே பார்க்குறீங்க, அவன் பிடிச்ச கையா அதனால் உங்கள் நெத்தியில் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பான்ல, அதை தொட்டு பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் நெத்தியில் கை வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் கீழே வரீங்க. இங்கே கீழே பார்த்தா ஜேகே உங்களுக்காக சமைச்சு வச்சுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லை. லைக் உங்களுக்கு எப்பவுமே கொடுக்கணுன்னா பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க உங்கள் மேட்ஸு. லைக் எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டு ஒரு சாஸ் கூட ஊற்றி தந்தாங்கன்னா அந்த சாஸ் வந்து ரவுண்டாக தான் இருக்கும், இல்லைனா தனியாக ஒரு சாஸர் பிளேட்டில் இருக்கும். ப்ரெட்டை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் அந்த பிளேட்டில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நீங்களும் இது பண்ணுவீங்க. அந்த சாண்ட்விச்சுக்கு வெளியே அந்த சாண்ட்விச்சோடைய வெஜிடபிள்ஸ் ஆர் எனிதிங் மீட் சம்திங் வந்து வெளிலலாம் இருக்கக்கூடாது. ப்ராப்பர் ஸ்லைஸ் பண்ணதாக தான் இருக்கணும். அண்ட் தென் வந்து ப்ரௌன் கலர் ப்ரெட்னால்
அது ப்ராப்பராக ஈவனாக பட்டராக இருக்கணும். அந்த மாதிரி ப்ராப்பராக எதிர்பார்ப்பீங்க நீங்கள். அது மாதிரி தான் உங்கள் மேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் அது வந்து ப்ராப்பராக இருந்தால் நீங்கள் அதை சாப்பிட மாட்டீங்க, வச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ அதனாலே மேட்ஸ் உங்களுக்காக பார்த்து பார்த்து அப்படியே அந்த பிளேட்டே அப்படியே க்ளீனாக ஒரு மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பையன் பாவம் கஷ்டப்பட்டு ஆனால் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏதோ செஞ்சுருக்கான். பட் அது ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லை. எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். நீங்கள் அவன் பார்த்துட்டு எனக்கு இப்படி சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை தள்ளிட்டு ஏஞ்சி போக பார்க்குறீங்க. செக்கே ஏ இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சடனாக அவங்கள தூக்கி அவன் லேப்பில் உட்கார வச்சுட்டு எப்படி உட்கார வைக்கிறான்னா, உங்களை இந்த சைடு அந்த சைடு கால் போட்டு அப்படியே உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் இப்படியே பிடிச்சி வச்சுருக்கா? ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் மறுபடியும் எனக்கு தெரியலையா, சரி ஓகே எனக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை உங்களுடைய வெயிஸில் வச்சுட்டு அப்படியே அந்த சாண்ட்விச்சை தான் எடுத்து உங்கள் லிப்ஸ் கிட்ட கொண்டு வரான். நீங்கள் அப்படியே திருப்பிக்கிறீங்க, எனக்கு இப்படி சாப்பிட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்கிறீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி. ஜேகே நான் எப்படி அவன் வழிக்கு கொண்டு வரதுன்னு நல்லா தெரியும்டி சலா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விச்லேருந்து ஒரு பைட்டை எடுத்து அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வச்சு அப்படியே ஃபீட் பண்ணுறான். நீங்கள் சர்ப்ரைஸாக உங்களே அறியாமல் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அது உங்களுக்கே லிட்ரலாக ஷாக் தான். அப்படியே அவன் கண்ணை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஏன்னு பார்த்துட்டு சாப்பிட்றீங்க. ஜிகே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவன் கையால் ஃபீட் பண்ணுறான். இப்போ நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. சல்லா குட்டி, அப்போ நான் தான் உன்னுடைய வேர்ல்டுக்கான கீயா, உன்னுடைய லைட் நான் தானே அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சிட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். நீங்களும் அப்படியே சமத்தாக சாப்பிட்றீங்க. உங்களுக்கே அது தெரியல, ஃபீல் ஆகலை. இப்போ பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்காம இல்லைண்ணா. புரியல, நீ பிடிச்சிருக்கான்னு கேட்ட எனக்கு, ஆனால் இது பிடிக்காம இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே வந்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்பா அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் பிடிக்காம மட்டும் இல்லை. பரவாயில்ல, குட் சைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிட்டு மேலே மறுபடியும் விடுறான். ஸோ நீங்கள் ஸ்டடி பண்ணுற டைம் இது. ஸோ நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் மேடம், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கான். அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி 1 வீக் ஆகுது. நீங்கள் ஜெக்கிக்குள்ளே நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்க. இப்போ உங்களுடைய ஷெட்யூல் லைட்டாக ப்ரோக் ஆகுது. 9 o'clockலாம் நீங்கள் கீழே போயிடுவீங்க. ஆனால் இப்போ 9:10, 9:05 அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகுது நீங்கள் வெளியே போவேன். ஏன்னா ஜேகே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான், லிப்ஸை தொடச்சி விட்றான், ஜூஸ் குடிக்க வைக்கிறான். அண்ட் வந்து நீங்கள் எப்போவுமே காலேஜுக்கு டான்னு போயிடுவீங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், பிரைட்டான ஸ்டூடெண்ட், லைக் பிரைட்னா செமையாக படிப்பீங்க அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ஆனால் லைக் எல்லா இதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுவீங்க. அசைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வருவீங்க, டானுக்கு டைமில் இருப்பீங்க. இப்போயும் நீங்கள் அசைன்மெண்ட்லாம் முடிக்கிறீங்க, ஆனால் காலேஜுக்கு லேட்டாக போகிறீங்க ஜேகே கூட. ஸோ உங்களை வந்து திட்டக்கூட மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் எல்லாத்துலேயும். சரி ஏதோ ஒன்று குழந்தை ஏதோ லேட்டாக வருதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று ரீசன் இருக்குன்னு சொல்லி அவங்களும் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இது, காலேஜுக்கு எப்பவுமே நம்ம தான் கரெக்டாக வருவோம், மேம்க்கு வர முன்னாடியே உட்காந்துருவோம், இப்போ லேட்டாக வரும் எனக்கு. ஆனால் அது ஒரு மாதிரி நர்வஸாக இல்லை, ஒரு மாதிரி என் மேலே கோவம் வரல, நான் காமாக இருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து உட்காடுறீங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகேவை எப்படி பார்ப்பீங்க? இப்போ உங்கள் ஐஸில் ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது, ஜேகேக்கான சாஃப்ட்னஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நைட்டை ஜேகே அப்படியே உங்களை லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரூமில் விட்டுட்டு அப்படியே போகலான்னு வரான். உங்களுக்கு திடீர்னு அந்த கனவு ஞாபகம் வருது. ஸோ நீங்களும் ஜேகேவும் கொஞ்சம் இன்டிமசியாக இருந்தது. ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் வந்ததுனால இப்போ ஜேகேவரை கிஸ் பண்ணிவிட்டு போயிருக்கான்ல, நீங்கள் ஜேகே ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிக்கிறீங்க. என்ன நிகழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டுட்டு அப்படியே உங்களை பக்கத்தில் வந்து உட்காரான். நீங்கள் சடனாக ஜேகேவை புஷ் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் அவன் மேலே வரீங்க. ஜேகே எதுவுமே பண்ணல, அப்படியே காமாக தான் உங்களை பார்க்குறான். பட் அவனுக்கு உள்ளுக்குள்ளே லைட்டாக ஹார்ட்பீட்லாம் லப்புட்டப்புன்னு அப்படியே ஹையாக போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஜேகேவோட ஷர்ட்டை லைட்டாக லிஃப்ட் பண்ணி அவன் ஆப்ஸில் உங்கள் கையை வச்சு அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே கண்ணை மூடி
அப்போ உங்களுக்கு டெய்லியும் காலைல ஒரு ஹேண்ட்ஸ் உங்கள் பாடியில் ரூம் பண்ணும்ல, அதே மாதிரி இப்போ சிக்கையோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் உடம்புல இங்கே அங்கேன்னு போயிட்டுருக்கிறத நீங்கள் உண்மையாக இப்போ அந்த வார்மோட அந்த ப்ளஷரோட ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் ஹெட்ஸ் அப்படியே பின்னாடி போகுது, நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணுறீங்க. ஜேகே அதை பார்த்தோன்னே டர்ன் ஆன் ஆயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜேகே கீழே பார்க்குறீங்க. நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அங்கே, அது அது அன்னைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருன்னு ஐயா முழிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜேகே பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸை அப்படியே வைக்கிறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க அவனை. ஜேகேக்கா அவ்வளோதான் அங்கே உங்களை அப்படியே கீழே இது பண்ணி, ஸோ உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நீங்கள் இந்த வாட்டி உண்மையாக மூன் பண்ணுறீங்க அவனுடைய பேரை சொல்லி. அது அவனுக்கு ரொம்ப புது ப்ராசஸ், ரொம்ப நியூவான ப்ராசஸ். நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க அவன் பார்த்துருக்கவே மாட்டான். ரொம்ப 2 பேரும் அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே மார்னிங் தான் நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. ஜேகே பக்கத்தில் படுத்திருக்கான். இட் ஃபெல் லைக் ட்ரீம். நீங்கள் ஜேகே அப்படியே பார்க்குறீங்க, அவனுடைய ஃபேஸை தொட்டு பார்க்குறீங்க. உங்களோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவன் செஸ்ட்டில் வச்சுட்டு, உன் உடம்பு கதப்பாக இருக்குது, உன்னுடைய இதய துடிப்பை என்னால் கேட்க முடியுது, நீ மூவ் ஆகிற, ப்ரீத் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே அவனை குறுன்னு பார்க்குறீங்க. உங்கள் ஹேண்ட்ஸ் அவன் உடம்புல அங்கங்கே நீங்கள் டச் பண்ணி பார்க்குறீங்க அவன் ரியல்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் அந்த ஃப்ளஷியை ஹக் பண்ணும் போது அதுலேருந்து உங்களுக்கு வார்ம் கிடச்சிருக்காது, சாஃப்டாக இருந்திருக்கும், கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. பட் இப்போ ஹார்டான செஸ்ட், வார்மான பாடி, ப்ரீத்தபிள் சோல் அப்படின்னு சொல்லி, ஸோ நீங்கள் அன்கான்ஷியஸாக உங்களுடைய ஹேண்ட்ஸை அவன் வச்சுருக்கீங்கள, இஃப் ஃபெல் சம்திங் மூவ் ஆன். ஸோ அவங்க லைட்டாக ஒரு மாதிரி ஆகிட்டு எனக்கு காயிலே ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவன் லிப்ஸில் வச்சு கிஸ் பண்ணுறான். நீ உண்மையாக எனக்கு தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை லைட்டாக பைட் பண்ணுறான் அப்படின்றீங்க. ரியல் தானே, வலிக்குதில்ல உனக்கு? நீ ரியல் தான், வலிக்குது, இப்போ வலிக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கீழே தள்ளிட்டு மேலே வந்து அப்படியே ஒரு புஷ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பாடி அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஷுவர் ஆகுறீங்க. ஜேகே லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனுடைய ஹேண்ட்ஸை பிடிக்க நினைக்கிறீங்க. பட் ஜேகே இல்லை, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களால் அவனை ஸ்டாப் பண்ண முடியல, பிகாஸ் யூ ஃபெல் இன். நீங்கள் அது உங்களுக்கு ஓகேன்னு படுது, நல்லா இருக்குது, உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அந்த இடத்துல. ஏன் தெரியல, அப்படியே அவனை பார்க்குறீங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சிக்கி அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, பிடிச்சிருக்கா? எவ்வளோ பிடிச்சிருக்கு? நிறைய பிடிச்சிருக்கு, டெய்லியும் பிடிக்கும் இதை அப்படின்றீங்க. சிக்கி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, டெய்லியும் நீ இருந்தா டெய்லியும் அப்படின்றீங்க. ஸோ அப்படியே பெட்ஷீட்டை இழுத்து போத்துட்டு அப்படியே படுத்துறீங்க. ஸோ ஆஃப்டர் 2 வீக்ஸ் நீங்களும் சிக்கியும் அப்படியே அங்கே இருக்க ஷோஃபில் தான் லைக் கவுச்சில் படுத்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இது என்னுடைய 4th டைம் என் காலேஜை போகாமல் வீட்டில் இருக்கிறது. ஸோ வாட் அனிகல், நான் உன் கூட இருக்கேன், உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? உன்னை பிடிச்சிருக்கு. உண்மையாவா? பிடிச்சிருக்கு. சரி, ஆன்ட்டி அங்கிள் இன்னைக்கு வராங்கன்னு தெரியும்ல? சரி, நான் ஏஞ்சிக்கிறேன். ஏன் ஏஞ்சிக்காத, நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிக்கே அப்படியே பார்க்குறான். அவனுக்கு நீங்கள் மோஸ்ட்டாக எமோஷ்னல் இல்லாமல் சொன்னாலும் அவனுக்கு இதுவே போதும், லைஃப் லாங் இந்த ஒரு வார்த்தையிலே வாழ்ந்துடுவான் போல். ஸோ அப்படியே இன்னும் உங்கள் கிட்டே வந்து இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க, அவன் மேலே இருக்கான்.
ஸோ அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அவன் படுத்து தூங்குறான். நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் தூங்கின பிறகு உங்கள் ஹேண்ட்ஸை பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து அவனுடைய சாஃப்டான ஹேரில் அப்படியே கோதுறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகேக்கு அது ஃபீல் ஆகுது. அப்படியே ஏஞ்சிக்கிறான். அப்படியே கொஞ்சமாக கண்ணை திறக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே அவனுடைய ஹேரை கோதி விடுறது அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவன் இன்னும் உங்கள் செஸ்ட்டில் பரி பண்ணிவிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குறான். அவனுடைய ஃபேஸில் ஸ்மைல் இருக்குது. அதை பார்க்குறீங்க. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அவனுடைய லிப்ஸ் எப்படி கர்வ் ஆகிருக்குன்னு சொல்லி உங்களுடைய ஸ்லைட்டான லிப்ஸ் லைட்டாக கர்வ் ஆகுது. ஒரு சைடு லைட்டாக அந்த ஸ்மைல் உங்கள் லிப்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸ்மைல் பண்ணும்போது அப்படியே சிக்கி வேறு லைட்டாக இறுக்கமாக பிடிச்சி அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே அழுத்துக்கிறீங்க. சிக்கி அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அது ஒரு மாதிரி ஈவிலாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சிக்கி அப்படியே ஏஞ்சிடுறான் திடீர்னு. நீங்கள் அப்படியே அந்த ஸ்மைல் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை அனிகல், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அவனுக்கு புரியுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரீங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ கரெக்டாக வெளில இருந்த உங்கள் மம்மியும் டாடியும் தான் வராங்க. வரும்போதே இதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. டோர்லேயே ஸ்டாப் ஆகிட்டாங்க. நீங்கள் அவங்க வந்தது கூட தெரியாமா தேங்க்ஸ் டி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணி பார்த்துட்ருக்கான். இன்னொரு வாட்டி அதை பண்ண என்ன? நீ ஸ்மைல் பண்ணியே, நான் ஸ்மைல் பண்ணேண்ணா. ஸ்மைல் பண்ண ஒரு வாட்டி பண்ணுறியா? உனக்கு அது பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு அது பிடிச்சிருக்கு. உனக்கு பண்ணால் உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அனிகல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த ஷோஃபா மேலே அப்படியே மடிஞ்சு முட்டி போட்டு உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க, ரொம்ப லைட்டாக. உங்கள் பேரண்ட்ஸ் அதை பார்த்துட்டு உங்கள் அம்மா கையில் வச்சுருந்தா ஒரு குட்டி பேக் இருக்கும், அதை கீழே போட்டு வாயில் கை வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறீங்க உங்கள் அம்மா. ஸோ உங்கள் அம்மா பார்த்த உடனே ஜெக்கி அப்படியே ஏஞ்சி நிற்கிறான். பட் நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க அந்த குட்டி ஸ்மைலோட. இன்னும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜெக்கி கையை பிடிச்சி அப்படியே மேலே போயிடுறீங்க. ஸோ ஜெக்கியை பார்க்குறான். உங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி வெளியே சொல்லலை, பட் அவங்களே திரும்பி பார்க்குறான். அப்போ கரெக்டாக உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி காம் பண்ணுறாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே உங்கள் மேலே போயாச்சு. வா இங்கே படுத்துக்கோ, நான் உன் மேலே படுத்துக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவன் மேலே படுத்துக்கிறீங்க. இப்போ அவன் உங்கள் ஹேரை கோதி விடுறான். இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணி அப்படியே ஹக் பண்ணி படுத்துடுறான். ஓகே கைஸ், கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மேரேஜில் ஆகும். எப்படி இருந்துச்சு இந்த 2x2? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஓகேவா அதை சொல்லுங்கள். ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் கோன். அண்ட் தென் லெட்ஸ் சி நம்ம சேனல் எப்படி போகுது சொல்லிவிட்டு. இஃப் இட்ஸ் நாட் கோயிங் வெல் வி கேன் ஸ்டாப் இட். ஓகே, நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க சொல்லலை. அண்ட் தென் வந்து நீங்கள் ஓல்டு வீடியோஸை ரெக்கவர் பண்ண சொல்கிறீங்க. உண்மையாக ஓல்டு வீடியோஸை போட்டால் பார்ப்பீங்களா எனக்கு தெரியல. அண்ட் தென் சுகாக்கு ஒரு 1 ஷர்ட் போட சொன்னீங்க, ஜேப்க்கு ஒரு 1 ஷர்ட் போட சொன்னீங்க. அப்புறம் வந்து ஹனிகலோடைய ஸ்பெஷல் பார்ட் போட சொன்னீங்க. லிட்ரலாக வந்து எனக்கு ஹனிகலோடைய ஸ்டோரி மறந்துடுச்சு, லாஸ்ட்டில் என்னாச்சுன்னு சொல்லி. நம்ம அதுக்கு 2 ஷார்ட் போட்டோம் தான் நினைக்கிறேன். 3 பேபிஸ் இருக்கா மாதிரி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம வேறு எதனா ட்ரை பண்ணலான்னு நான் வியோடைய சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் போட சொன்னீங்க. கண்டிப்பாக அந்த ரோ நம்ம போட்டுடலாம். 1 டேக்கு வந்து நான் இப்போ 2 வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் எனக்கு ஒரே மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் போடுவேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 500 பேராச்சும் பார்த்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஆனால் இந்த சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலில் தான் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரப்போகுது. அந்த ஓல்ட் சேனல் எப்போவுமே இருக்கும். அது வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் பெரியம்மா சொல்லுவாங்கள்ல, இட் இஸ் அ பிராண்ட் பெரியம்மா அப்படி சொல்லி லைக் தட்.
அந்த சேனல் எப்பவுமே வந்து உயிரோட இருக்கணும். நம்ம சேனலோட உயிர் மூச்சு அதான். இது வந்து சப் பிரான்ச்சஸ். இது வந்து மெயின் ட்ரீ. இதோட சப் பிரான்ச் தான் இந்த சேனல். இது எப்போ வேணால் போகலாம். ஆனால் ஃபீலா டார்க் ஃபேண்டசி வேர்ல்டு போகவே போகாது. ஸோ 2 பேரையுமே நீங்கள் கையில் பத்திரமா பிடிச்சிக்கோங்க. ஒருத்தவனை விட்டால் கூட இன்னொருத்தவன் விட மாட்டோம். ஸோ இந்த பையன் போனால் கூட அந்த அந்த பையன் வந்து இருப்பான். டார்க் ஃபேண்டசி வேர்ல்டு இருப்பான். டார்க் ஃபேன்ஃபிக்ஸ் வந்து செத்து போனாலுமே டார்க் ஃபேண்டசி வேர்ல்டு இருக்கும். ஓகே ஓகே ஐஸ், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து கேட்டிருக்கீங்களா, இதெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி நம்ம பிரைன் வந்து ஒரே செல்லெல்லாம் இருக்காது. மல்டி செல்லில் யாருனா வந்து அங்கே கனெக்ட் ஆகிருக்கோம், யாருனா ஒருத்தர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி போட்டிருந்தாலும் வந்து சொல்லுங்கள். ஓகே, பை பை. லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ். சரங்கே அம்மி.